சாங் எப்படி இருந்துச்சு? மொட்டை சாங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு. விஜய் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செப்டம்பர் 5 ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். ஓகே, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஆடியோ லான்ச் கூட நடத்தல. 4th சிங்கிளே இப்போ தான் வர்றாங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவரோட படம் எப்படியும் நல்லா இருக்கும், ஹிட் ஆகிடும். அதனால கொஞ்சம் இப்படி பண்ணாதான் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால வேணா அப்படி இருக்கலாம். நிறைய பேர் அந்த அளவுக்கு சாங் இல்லை, சாங்ஸ் எதுவுமே சாங் பார்த்து மட்டும் நம்ம படம் பார்க்க வரல, படத்தையும் நம்ம பார்க்கணும்ல. படம் எப்படி இருக்கு அதுதான் நம்மளோட மெயின். பாட்டு நம்ம முக்கியம் கேட்கும்போது மங்காத்தா சாங் மாதிரி இருக்கு. பட் ஆனாலுமே விஜய் எது பண்ணாலுமே அது நல்லா தான் இருக்கும். இருக்குதான். அவர் எப்படியா இருந்தாலுமே விஜய் பண்றாரா, அது எது வந்தாலுமே ஓகே. அவர் பண்றாருன்னா அதை நாங்கள் பார்த்து தான் ஆகும். அது நல்லா இல்லை அப்படிலாம் நல்லாவே இல்லாட்டியுமே நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவர் பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது என்ன உண்மை. அவர் அரசியல் வருவார், கண்டிப்பா அவருக்காக தான் நான் ஓட்டு போடுவேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் அவர் படம் இருப்பாரு, அதுதான் டவுட்டா இருக்கு. அவர் படம் எடுத்துட்டே இருக்கணும். நடிக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். படம் எடுத்துக்கிட்டே அரசியல் பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும். சாங் எல்லாமே ஒரு நல்லா தான் இருக்கு. அவரோட சாங் எல்லாமே நான் பார்த்த பாட்டு ஒன்று எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. அவரோட சாங்குக்காக நம்ம படம் பார்க்க வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அவர் அந்த கதையில அந்த படத்துல என்ன கதை இருக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அவர் சொன்னாரு ட்ரிங்க்ஸ் பண்ண கூடாது அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அவர் எடுக்கிற படம்ல நம்ம மட்ட சரக்கு இப்படியே வரல. எப்படி பாருங்க? பட் ஆனா அவர் சொல்றது சொல்லுவாரு. பட் ஆனா அதுல கீழேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் உண்மையா குடிக்கிறாரா என்னன்னு தெரியாதுல. சாங் ஆக்சுவலாக இப்போது ஃபஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி அவ்வளோ பிடிக்காது. ஆனால் மேபி அதை கேட்க இந்த ஃபோக் சாங்ஸ் மாதிரி இருக்கிற பீட் நல்லாயிருக்கு. அதான் கேட்குற மாதிரி கேட்க தான் ஆக்சுவலாக சில பேருக்குலாம் பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக இப்போது ஃபஸ்ட் டைம் கேட்டதுனால அவ்வளோ இதுவாக தெரியல. மேபி ஆனால் கேட்க பிடிக்கும்ன்றனால ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மங்காதா படம் பாட்டு மாதிரி இருக்கு, இல்லை அந்த அளவுக்கு நல்லா இல்லை சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படி பாருங்க? அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு அவ்வளோ எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் கேட்க தான் ஆக்சுவலாக அதோட தனிப்பட்ட அந்த லிரிக்ஸ்லாம் புரிஞ்சு இது பண்ணுவாங்க. கேட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க தளபதி. ஸோ அது என்னென்னு தளபதி ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஓகே தான் ஆக்சுவலாக. வெங்கட் பிரபு இதில் தளபதியோட எல்லா சிம்பிள்ஸையும் வச்சுருக்காரு. சிங்கர் அந்த தொடக்கு போடுறது, அந்த கையோ, ஆமாம், மாஸ்டரோடது, கில்லியோடது, எல்லாரோட இதுவும் வச்சுருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப எதாவது இருக்க வாய்ப்பு இல்லை, கடைசி படம் அப்படின்றதுனால மேபி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபுல் பேக்காக கொடுக்கலான்னு நினச்சிருப்பாங்க போல வெங்கட் பிரபு. இந்த பேஸ் அவருக்கு செட் ஆகுது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது தெரியல, மேபி நம்ம யூஸ்வலாக பார்த்த விஜய் சாரோட இப்போது இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எல்லோரும் நிறைய பேர் எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த சாங் நீங்கள் பார்க்கும்போது பேக்ரவுண்டில் நிறையா க்ரௌடு, ஒரு மாதிரி டார்க் ஷேடு, இதை பார்க்கும்போது இந்த நாரெடிலாம் வரலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மியூசிக் கூட கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் அப்படிங்கிற அது அதான் சொல்கிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். மேபி பார்த்தா தான் தெரியும் அது நிறைய பேருக்கு. இந்த படத்தில் அஜித் குமார் வர மாதிரி பேசியிருக்காங்க, வந்தால் நல்லா இருக்குமா எப்படி? ரெண்டு பேரோட காம்போ இது வரைக்கும் வந்திருக்கான்னு தெரியல, வரலன்னு தான் நினைக்கிறேன். வந்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். தளபதி ஃபேன்ஸ் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும். சாங்ஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா வைபாக இருக்கு. சாங்ஸில் எல்லாமே ஓகே தான். தளபதி இருக்காருல்ல, அதுக்கப்புறம் என்ன வேணும்? ட்ரால்ஸ்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. எல்லாருமே அப்படி தானே பேசுவாங்க. ட்ரால்ஸ்லாம் நம்ம கண்டுக்காம நம்மளோட டேலண்ட் நம்ம காமிக்கணும்ல. ஓகே தான், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது ட்ரால் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. திருப்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாரும். பார்ப்போம், எனக்கு தெரில. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. வெயிட்டிங் படத்துக்காக.
வந்தோடனே பார்க்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து 3 சாங்கே ட்ரால் பண்ணாங்க. அதை எப்படி பார்க்க? ட்ரால் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுக்க வேணாம். அவங்க ட்ரால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம படம் வந்தோடனே பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த சாங் கூட அந்த அளவுக்கு கேட்சியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. படம் வந்தால் தானே தெரியும். படம் பார்த்ததுக்கப்புறம் தான் பேசுவாங்க. மேபி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மங்காத்தா கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அஜித் ஃபேன்ஸ் தெரியல ப்ரோ அவங்கள பற்றி. அதனால் அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்க வேணாம். ஸோ நம்ம விஜய் படம் வந்தோடனே நம்ம பார்ப்போம். பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏஐ பண்ணுறதுல ஏஐ பண்ணது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் பட் ஓகே, 3 கேரக்டர் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு படம். வழக்கமான கதையாக இருக்குமா இல்லை வித்தியாசமாக வெங்கட் பிரபு ஏதாவது பண்ணியிருக்காங்க? வித்தியாசமாக இருக்கும்னு தோணுது. எப்படின்னு சாங் வந்து திரிஷா வரதா சொல்லியிருந்தாங்க. புரியல. திரிஷா வரதா சொல்லியிருந்தாங்க. சாங் த்ரிஷாவா? வரல. ஆ, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா திரிஷா வரலாம்? த்ரிஷா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. விஜய் தான் மெயின். சூப்பராக தலைவர் இருக்குது. அருமையாக இருக்குது. பாட்டு செம்மையாக இருக்குது. இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். இது நல்லா தான் இருக்குது. தளபதி இந்த எங்கள் லுக்கில் பார்க்க எப்படி இருக்கு? பயங்கரமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் லாஸ்ட் சீன் வருது, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீன் டேடி சீனு, அந்த சீன் பயங்கரமாக தான் இருக்குது இல்லையா? இதில் மொத்தம் 3 சீனு சூப்பராக இருக்குது எல்லாமே. இல்லை புதுசாக இருக்குது. இல்லை லாஸ்ட் சீனாங்கன்னா அந்த யங்ஸ்டார் பார்த்தீங்களா, அதில் தான் புதுசாக இருக்குது அந்த சீனு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதை மாற்றி வச்சுருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. இவரோட மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சாங் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. இல்லை இது சூப்பராக அருமையாக இருக்குது தலைவா. சூப்பராக இருக்குது. பங்கமாக இருக்குது பாட்டு. இது வந்து இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த லியோ படத்தில் அந்த கேங்க ஒரு பாட்டு ஆடுவாங்க. போதை போட்டுருக்கு. இல்லை அப்படியே தலைவா, இது சூப்பராக இருக்குது தலைவா அந்த பாட்டு. இது ஒரு ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. நல்லா இருக்குது சாங்கு. நல்லா இருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நானே தளபதி ஃபேன் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த லுக்கில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து சாங்ஸ்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? நான் விஜய் தளபதி ஃபேன் தான். எனக்கு பிடிக்கும் தான். உங்களுக்கு சாங்ஸ்லாம் பிடிச்சிருக்கு? ஓகே, கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை, இவனை மாற்றிருக்கலாமோன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஐயில் ஃபேஸ் மாற்றிருக்காங்க விஜயோட ஃபேஸ். ஆமாம், அது இப்போ ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நல்லா இருக்கு. ஃபேஸ் லுக்கில் ஆ, அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் விஜய் தான் சொல்லிட்டு. வெங்கட் பிரபு ஏதாவது பண்ணியிருப்பாரு அவருடைய காமெடி? அது தெரியலையே, அது பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு லுக்கில் எப்படி இருக்கு? பக்கா ப்ரோ இருக்கலாம். நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க இப்போ வந்து எல்லா சாங்கையும். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ அது எப்படி சொல்ல முடியும், அது லுக் அப்படி தானே. ஆனால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லுக் டிஏஜிங் எஃபெக்ட் தானே, நல்லா இருந்துச்சு. இல்லை சாங்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. ஈவன் அந்த அளவுக்கு சாங் மியூசிக்லாம் பண்ணல, சாங்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இது ட்ரால் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டும் ப்ரோ. நமக்கு நல்லா இருக்கு. டிஏலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்து திரிஷா இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பார்த்தா நல்லா இருக்கும்.